அன்பர்களே, பீனியல் சுரப்பியானது குழந்தைகள் பிரசவிக்கப்படுகின்ற முன்னரே வெளிப்புற சூழ்நிலைகளை உணரக்கூடியதாக இருக்கின்றது. அது எவ்வாறு என்று பார்ப்போம். சில விதமான பறவைகள் காடுகளில் மெழுகை தேடி செல்கின்றன. அவை பிறந்த உடனே அதே போன்று கோழி போன்ற பறவைகள் எச்சரிக்கை ஏற்படுத்துகின்றன. அவற்றை அழிக்கக்கூடிய பறவைகள் வருகின்ற பொழுது அந்த பறவைகள் தாய் கொல்லப்பட்டாலும் அந்த எச்சரிக்கை ஒலியை எழுப்புகின்றன. அதே போன்று அவற்றினுடைய குஞ்சுகளை கூப்பிடுவதற்கு அந்த ஒலியை ஏற்படுத்துகின்றன. அதே போன்று இந்த சிறிய விலங்குகளுடைய குட்டிகள் பிறந்ததும் மேல் பக்கமாக திரும்பி அந்த பாலை குடிக்கின்றன, தாயினுடைய பாலை குடிக்கின்றன. இவ்வாறு மிக முக்கியமான தகவல்கள் பீனியல் சுரப்பியினுடைய அந்த முள்ளந்தண்டுள்ள விலங்குகளிலே இருக்கின்ற பீனியல் சுரப்பியிலே இருக்கிற அஸ்ட்ரோசைட்டு செல்களிலே பகுதியாக சில தகவல்கள் பதிகின்றன. அதில் இந்த தகவல்களும் பதிகின்றன. அதாவது நீங்கள் தொழில் செய்வது போன்ற தகவல்கள் வெவ்வேறாக பதிகின்றன. அதே போன்று இந்த இயற்கை பற்றிய அறிவு, மதம் சம்பந்தமானது பதிகின்றது. அதே போன்று இந்த தகவல்கள் இனம் நிலைத்திருப்பதற்குரியது. எனவே இது மிக முக்கியமாக பதிகின்றது. அதாவது இந்த தகவல்கள் தலைமுறையை அடையக்கூடிய அளவுக்கும் மிகவும் வலிமையானதாக பதிகின்றது. அவ்வாறு பதிந்த அந்த தகவல் தாயிடமிருந்து அந்த சேய்க்கு செல்கிறது, குழந்தைக்கு செல்கிறது. இந்த முதுகெலும்புள்ள உயிரினங்களில் இருந்து, அதாவது டிஎன்ஏ தான் ஒரு உயிரினத்தினுடைய எல்லா புரதங்களையும் உருவாக்குகிறது என்று படித்திருப்பீர்கள். ஆனால் அதன் பின்னர் நவீன காலத்தில் கொழுப்பும் உருவாகின்றது என்று படித்திருப்பீர்கள். அதே போன்று அந்த ஆர்என்ஏ உருவாக்கக்கூடிய என்சைம்ஸும் உருவாகின்றது என்று படித்திருப்பீர்கள். அதே போன்று இந்த தகவல்கள் தாயிடமிருந்து நேரடியாக அந்த குழந்தைக்கு அது வயிற்றில் இருக்கின்ற பொழுது செல்லுகின்றது. இதே போன்ற இப்பொழுது நான் சொன்னது போன்ற தகவல்கள் செல்லுகின்றது. அதை அந்த தாயினுடைய உடலில் இருக்கின்ற அந்த அயன் மாற்றங்கள், சோடியம் பொட்டாசியம் மின்னோட்டங்களின் ஊடாக வெளிப்புற சூழ்நிலைகளை உணர்கின்ற அதே பீனியல் சுரப்பி இந்த தகவல்களை பெற்றுக்கொள்கின்றது. ஒரு குழந்தை குளோனிங்கில் பெறப்பட்டால் கூட அந்த குழந்தை இதை பெற்றுக்கொள்ளும். ஏனென்றால் ஏதோ ஒரு தாயினுடைய வயிற்றில் தான் அந்த குழந்தை பிறக்கும். ஆனால் தாயினுடைய உடலுக்கு வெளியே குளோனிங் உங்களுக்கு தெரிந்திருக்கும். இளையுறு பிரிவில் உருவாகின்ற ஒரு கலத்தில் இருக்கின்ற ஒரு செல்லை, அதாவது 2 மடியம் உள்ள ஒரு செல்லை, 2N உள்ள ஒரு செல்லை எடுத்து ஒரு கருவினுடைய, அதாவது கருக்கட்டப்பட்ட ஒரு கருவை எடுத்து விட்டு அந்த இடத்தில் இந்த கருவை செலுத்தி அதை 3வது தாயில் வளர்த்து தான் குளோனிங் செய்கிறார்கள். அவ்வாறு குளோனிங் செய்தால் கூட இந்த விளைவுகள் இருக்கும். ஏனென்றால் அது ஒரு தாயினுடைய உடலில் செலுத்தப்படுகிறார். ஆனால் தாயினுடைய உடலிலே இல்லாமல் செலுத்தப்படுமாக இருந்தால் அப்படி பிறக்கின்ற அந்த குழந்தைகள் அந்த தாயினுடைய அவ்வாறு பிறக்கின்ற மற்ற விலங்கினங்களுடைய குட்டிகள் பால் குடிக்க மாட்டாது, பறவைகள் ஒலி எழுப்ப மாட்டாது, எச்சரிக்கை ஒலிகள் எழுப்ப மாட்டாது. அந்த மெழுகை தேடி செல்கின்ற பறவைகள் அவற்றை தேடி செல்லாது. தாயினுடைய உடலிலே ஏற்கனவே இந்த புரதங்களே, டிஎன்ஏ உருவாக்குகின்ற புரதங்கள் கூட இப்பொழுது சமீபத்தில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த டிஎன்ஏ இல்லாமல் கூட வெளியில் இருக்கின்ற புரதங்கள், வெளிப்புறத்தில் இருக்கின்ற ஆர்என்ஏக்கான தகவல்கள் அனைத்தும் சேர்த்து டிஎன்ஏ இல்லாத பொழுது கூட அந்த கலங்களுக்கான புரதங்களை உருவாக்கக்கூடிய நிலைகள் இருக்கின்றன. சில விதமான நரம்பு கலங்கள், அதே போன்று சில விதமான உடல் கலங்களையும் அவ்வாறு வெளிப்புற டிஎன்ஏனுடைய தகவல்கள் மியூட்டேஷன் அடைந்தாலும் அல்லது அந்த டிஎன்ஏ கோட்டிங் மியூட்டேஷன் அடையாமல் அது இல்லாமல் போனால் கூட வெளியில் இருந்து உருவாக்கக்கூடியது போன்று இருக்கின்றது. மெயினாக டிஎன்ஏ தான் உருவாக்குகின்றது, அசலே அதுதான் உருவாக்குகின்றது. ஆனால் வெளியில் இருந்தும் தகவல்கள் போகின்றது. தாயினுடைய உடலில் இருந்து இவ்வாறான செய்திகள் குழந்தைகளை அடைகின்றது. எனவே இந்த செயலையும் பீனியல் சுரப்பி செய்கின்றது. அடுத்தது அந்த குழந்தைகளினுடைய
வளர்க்கின்ற அந்த காலப்பகுதியிலே இவ்வாறு செய்வதனால் அந்த தாய் தன்னுடைய மனதை மிகவும் நன்றாக பேணி வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தால்தான் குழந்தை மிகவும் ஆரோக்கியமானதாக இருக்கும். தாய் மனநோய் குறைந்தவராக, மனம் நலம் பாதிக்கப்பட்டவராக, அவ்வாறான செயற்பாடுகளில் இருப்பவர்களாக, போதைப் பொருட்களை பாவிக்கக்கூடியவர்களாக இருந்தார் என்று சொன்னால் அந்த குழந்தைகளும் அதே போன்ற அந்த செயற்பாடுகள் மின்னோட்டங்கள் சரியாக செல்லாத காரணத்தால் பீனியல் சுரப்பி பாதிக்கப்பட்டு அந்த பிறக்கின்ற குழந்தைக்கு பேச்சு போன்றவை வராத மனநலம் பாதிக்கப்படுகின்ற நிலையில் குழந்தைகள் பிறக்கின்ற சூழ்நிலைகள் ஏற்படும். அதே போன்று இந்த குழந்தைகள் பிறக்கின்றன என்றால் அந்த குழந்தைகள் வேறு ஒரு தாயினால் வளர்க்கப்படுகின்ற பொழுது, இப்பொழுது ஒரு பிரதேசத்தில் குறித்த மதத்தை நம்புகின்றார்கள். அந்த மதத்தை நம்புகின்ற சூழ்நிலையில்தான் குழந்தை அந்த வயிற்றினுள்ளே வளர்கின்றது. அவ்வாறு அந்த தாயின் ஒரு மதத்தை நம்புகிறார், அந்த ஊரில் உள்ள அனைவரும் ஒரு மதத்தை நம்புகிறார்கள். அந்த குழந்தையும் அந்த மின்னோட்டங்களில் இந்த மதரீதிய மின்னோட்டங்கள் போனாலும் அது சொல்லிக் கொடுக்கின்ற பொழுதுதான் அதை கேள்விப்பட்டு எல்லாத்தையும் அறிந்து கொள்ளும். ஆனால் சரிபார்க்கக்கூடிய நிலையில் உள்ளே அந்த தகவல்கள் இருக்கின்றன. இந்த பிரபஞ்சம் முழுவதையும் விஞ்ஞானிகள் உணர்கின்ற பொழுது அந்த பிரபஞ்சத்தினுடைய அத்தனை அலைவுகள், மின்னோட்டங்கள், மின் அலைகள், சக்தி அலைகள் அனைத்தும் சேர்ந்து அதை சரிபார்க்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும். அது இதுவற்றின் இத்தனை 2000 வருட காலமாக 2000 வருட காலமாக விஜி சாப்பாடு வந்து சரி 2000 வருட காலமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட இத்தனை அறிவை வைத்துத்தான் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் உருவாக்கக்கூடியதாக இருந்தது, அனுபவ அறிவுகள் எல்லாம் சேர்த்து. எனவே